வெல்கம் டு அவர் சேனல் டிஎம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அது சி ப்ரோக்ராமில் என்னென்ன யூஸ் பண்ணுவோம், அது எதுக்காக யூஸ் ஆகுது, அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்ட்ரக்சர். அது வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லுவாங்க. அது வந்து மொத்தம் 3 பேசிக் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. சீக்வென்ஷியல் ஸ்ட்ரக்சர், செலெக்ஷன் ஸ்ட்ரக்சர், லூப்பிங் ஸ்ட்ரக்சர்ஸ். அது சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட், செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ரக்சர் எது வேணால் சொல்லலாம். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா பார்த்தீங்கன்னா 1 by 1 லைன் பை லைனாக ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுக்கு பேர் தான் சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு லைன்லேருந்து 2 லைன் தள்ளி ரன் ஆகாது. ஒரு லைன்னா அதுக்கு அடுத்த லைன் என்ன இருக்கோ அது மட்டும் தான் ரன் ஆகும். ஸோ அடுத்து செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட். செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ், நெஸ்டட் எல்ஸ் இஃப் லேடர். இதுதான் நம்ம இந்த ப்ரோக்ராம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இஃப்னா என்ன, இஃப் எல்ஸ்னா என்ன, நெஸ்டட் இஃப்னா என்ன, எல்ஸ் இஃப் லேடர்னா என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இஃபோட சின்டாக்ஸ் ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட். இஃப் ஓப்பன் ப்ராக்கெட், நீங்கள் கண்டிஷனாக எக்ஸ்பிரஷன் எதுனா கொடுக்கலாம். ஓப்பன் ப்ராக்கெட், ஸ்டேட்மெண்ட் பிளாக், செமிகோலன், க்ளோஸ் கர்லி ஃப்ரேசஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு n greater than 0 கொடுக்குறீங்களா, n வந்து 5 கொடுக்குறோம், 5 greater than 0, ஆன்சர் ட்ரூ. அப்போ ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் வரும். ஃபால்ஸாக இருந்தால் கம்பைலர் வந்து அவுட்புட் ஸ்க்ரீனே உங்களுக்கு ரன் பண்ணாது. ஸோ அடுத்தது இஃப் எல்ஸ்னா என்னென்னு பார்க்கலாம். இஃப் எல்ஸ்னா இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் கண்டிஷன் ஆர் எக்ஸ்பிரஷன், ஓப்பன் கர்லி ஃப்ரேசஸ், ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1, க்ளோஸ் கர்லி ஃப்ரேசஸ், எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் 2. இப்போ n greater than 0 அப்படின்னு கொடுத்தோம்னா கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இஃப் பிளாக்கில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1லேயே அவுட்புட் ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகும். அதே ஃபால்ஸாக இருந்தால் இஃப் பிளாக் முடிச்சுட்டு எல்ஸ் பிளாக் போய் அதில் வந்து ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 அதில் போயிட்டு அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். அதோட சின்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் கண்டிஷன் ஆர் எக்ஸ்பிரஷன். ஃபஸ்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 இஃப் எல்ஸ் வரும். ஒரு ஃபஸ்ட்டு இஃப் எல்ஸ் இருக்கிற பாதி இஃப் எழுதிக்கணும், அடுத்து ஒரு இஃப் எல்ஸ் எழுதிக்கணும், லாஸ்ட்டில் மீதி எல்ஸ் எழுதணும். இப்போ n greater than 0 அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனில் ட்ரூவாக இருந்தால் அடுத்து அப்படியே பிரிண்ட் ஆயிரும். ஸ்டேட்மெண்ட் 2 எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் 3. ஸோ இஃப் ட்ரூவாக இருந்தால் அடுத்து அப்படியே டிஸ்பிளே ஆயிரும். அது ஃபால்ஸாக இருந்தால் இஃப் ஆர் எக்ஸ்பிரஷன் வரும். அதுவும் ஃபால்ஸாக இருந்தால் அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் போகும். ஸோ மொத்தம் 3 ஸ்டேட்மெண்ட் வரும் நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். எல்ஸ் இஃப் லேடர் ஸ்டேட்மெண்ட். இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் கண்டிஷன் ஆர் எக்ஸ்பிரஷன், ஓப்பன் ப்ராக்கெட் ஸ்டேட்மெண்ட் 1, எல்ஸ் இஃப் கண்டிஷன் ஆர் எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட் 2. இதில் பார்த்தீங்கன்னா இஃப் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 1 அப்படியே டிஸ்பிளே ஆகும். எல்ஸ் இஃப் ட்ரூவாக ஆர் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா, எல்ஸ் இஃப் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அதுவும் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 3 வந்து உங்களுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அடுத்த ஸ்லைட் போகலாம். எல்ஸ் இஃப் கண்டிஷன் பார்த்தீங்களா, அந்த ரெண்டுமே உங்களுக்கு ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 3 வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும் ட்ரூன்னு. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டு ஃபால்ஸாக இருந்தால் கம்பைலர் உங்களுக்கு ப்ரோக்ராம் ரன் பண்ணாது, அவுட்புட் ஸ்க்ரீனே உங்களுக்கு வராது. நீங்கள் ரன் கொடுத்தாலும் அவுட்புட் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது ப்ரோக்ராமில். சரி, அடுத்து நம்ம இதுக்கெல்லாம் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் போய் கம்பைல் பண்ணி பார்க்கலாம். இஃப்க்கு ஒரு ப்ரோக்ராம், இஃப் எல்ஸ் ஒரு ப்ரோக்ராம், ஸோ நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஒரு 3 ப்ரோக்ராம் பார்ப்போம். லேடர் பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதையும் இதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இஃப் எல்ஸ், நெஸ்டட் இஃப், இந்த 3 மட்டும் இதில் பார்க்கலாம். நெஸ்டட் இஃப் ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துட்டு இருங்க மாற்றிக்கலாம். நெஸ்டட் இஃப் எல்ஸ். ஸோ வாங்க நம்ம இப்போது கம்பைலர் போய் ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த 3மையும் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமில் வந்து சேம் ப்ரோக்ராம் தான், கடைசியில் இருக்க இஃப் எல்ஸ் மட்டும்தான் மாறும். ஃபஸ்ட் நம்ம ஹெடர் ஃபைல் கொடுத்துக்கலாம். ஹேஸ் இன்க்ளூட் stdio.h ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல். நெக்ஸ்ட் ஹேஸ் இன்க்ளூட் conio.h கன்சோல் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல். void main ஃபங்க்ஷன், void main க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் கர்லி ஃப்ரேசஸ். ஸோ நம்ம டேட்டா டைப் இன்டீஜர் டேட்டா டைப் கொடுக்குறோம், ஏன்னா வேல்யூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்டீஜர் டேட்டா டைப்ஸ் 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம், ஏ வேரியபிள், பி வேரியபிள், செமிகோலன். CLR/SCR லைன் யூஸ் பண்ணி நம்ம இப்போ ப்ரீவியஸ் விண்டோஸ், அதாவது ப்ரீவியஸாக நம்ம ரன் பண்ண ப்ரோக்ராமோட அவுட்புட்டை கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது CLR/SCR. நெக்ஸ்ட்டு பிரிண்ட்எஃப்க்கு டபுள் கோட்ஸ் நீங்கள் எது கொடுத்தாலும் அது அப்படியே அவுட்புட்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ நாங்கள் என்ன கொடுக்குறோன்னா என்டர் த 2 numbers அப்படின்னு கொடுக்குறேன், ஏன்னா ஏன்னு ஒரு வேல்யூ, பின்னு ஒரு நம்பர், ரெண்டு வேரியபிள் கொடுத்துருக்கேன். அது ரெண்டுக்கு நம்ம இன்புட் வாங்கணும்.
ஸோ என்டர் த 2 நம்பர்ஸ் அப்படின்னு அவுட்புட் ஸ்க்ரீனில் வர மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நான் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் /n கொடுத்தோன்னா நியூ லைன் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன் வச்சுக்கலாம். வச்சுன்னா ஸ்கேன்ஆஃப் வழியாக இன்புட் வாங்குகிறேன். ஸோ நாங்கள் 2 வேரியபிள் கொடுத்துருக்கேன், அதனால் 2% d கொடுக்கணும். இன்டீஜர் கொடுத்தா %d. அதே நீங்கள் கேரக்டர் டேட்டா டைப் கொடுத்தா %c. நாங்கள் இன்டீஜர் டேட்டா டைப் கொடுத்துருக்கேன், அதனால் %d போட்டுக்கிறேன். ஸோ 2 வேல்யூட அட்ரஸில் போய் வேல்யூ ஸ்டோர் ஆகணும். ஸோ அட்ரஸ் ஆஃப் ஏ, அட்ரஸ் ஆஃப் பி. ஏவோட அட்ரஸில் போய் ஸ்டோர் ஆகிறதுனால நம்ம அட்ரஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரே ஒரு வேல்யூ வாங்கினா அது வந்து அதோட அட்ரஸில் போய் சேவ் ஆகணும். ஸோ அட்ரஸ் ஆஃப் ஏ, அட்ரஸ் ஆஃப் பி. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி செமிகோலன் வச்சுக்கிறோம். செமிகோலன் வச்சுட்டு அடுத்த லைன் போகலாம் வாங்க. ஸோ அடுத்த லைன் இப்போ தான் நம்ம இஃப் கொடுக்க போகிறோம். இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் கண்டிஷன் கொடுக்கணும். என்ன நம்ம எக்ஸாம்பிள் சொல்லியிருப்போம் n greater than 0 அது மாதிரி. இப்போ a greater than b 2 வேரியபிள் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் 2 கொடுக்குறேன், a greater than b அப்படின்னு. ஸோ நீங்கள் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் செமிகோலனோ கோலனோ எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஓப்பன் கர்லி ஃப்ரேசஸ். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீ பார்க்க போகிற இஃப் எல்ஸு நெஸ்டட் இஃப் 3க்கும் இது வரைக்கும் ப்ரோக்ராம் லைன் சேமாக தான் வரும். இந்த பிரிண்ட் ஆஃப் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் லைன் சேமாக வரும். அது கீழே இருக்கிறது மட்டும் தான் நம்ம ஆல்ட்ரு பண்ணுவோம். ஸோ பிரிண்ட் ஆஃப் டபுள் கோட்ஸ்குள்ளே a is greater அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கெட் வந்து ஓப்பன் கர்லி ஃப்ரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கோமா, அது க்ளோஸ் பண்ணிக்கலாம். இஃப் கீழே ஓப்பன் பண்ணிக்கிறது அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே மெயின் ஃபங்க்ஷனில் ஒரு கர்லி ஃப்ரேசஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதை வந்து கெட் எழுதிட்டு கீழே க்ளோஸ் பண்ணிக்கலாம். கெட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட் ஸ்க்ரீனை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு. எரர் கம்பைல் பண்ணலாம். வார்னிங் 0, எரர் 0, சக்ஸஸ். ஸோ அடுத்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. Ctrl+F9 கொடுத்து ரன் பண்ணலாம். நீங்கள் மேலே டாஸ்க் பாரில் போய் ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணிங்கன்னா என்டர் 2 நம்பர்ஸ் கேட்குது. ஸோ இப்போ நான் 5 மட்டும் கொடுக்குறேன். நீங்கள் எது கொடுக்காம அப்படின்னா அது வந்து 0ன்னு எடுத்துக்கும். ஸோ இப்போ 5 ஏக்கு 5 பிக்கு 0ன்னு எடுத்துக்கும். நான் ஏக்கு மட்டும் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். நீங்கள் எதுவுமே பிக்கு வந்து 0 கொடுத்தாலும் கொடுக்கலாம், நீங்கள் எது கொடுக்காம அப்படின்னா 0 வந்து எடுத்துக்கும். ஸோ இப்போ நம்ம என்டர் கொடுக்குற பாருங்கள், எதுவுமே வரல. ஸோ மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கலாம். அது கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ ரன் பண்ணிட்டு ஏக்கு வேல்யூ கொடுக்கலாம். ஏக்கு வேல்யூ 5, பிக்கு வேல்யூ 0 கொடுக்குறேன். a இஸ் கிரேட்டர். பார்த்தீங்களா, 5 greater than 0 கண்டிஷன் ட்ரூ, அதனால் a இஸ் கிரேட்டர்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. நம்ம மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஏக்கு ஒரு வேல்யூ கொடுப்போம், பிக்கு ஒரு வேல்யூ கொடுப்போம். ஏக்கு ஒரு வேல்யூ a இஸ் 10 கொடுப்போம், பிக்கு பார்த்தீங்கன்னா அப்போது பிக்கு 5 கொடுக்கலாம். ஸோ என்டர் கொடுத்தீங்கன்னா ப்ரோக்ராம் ரன் ஆச்சுன்னா a இஸ் கிரேட்டர். அவுட்புட் நமக்கு இஃப் எல்ஸில் கரெக்டு. ஸோ நம்ம ரன் பண்ணி பார்த்து வேறு வேல்யூ கொடுத்து பார்க்கலாம். பாருங்களேன், வேறு என்ன வேல்யூ கொடுக்கலாம். இப்போ நம்ம ஏக்கு வந்து மினிமம் வேல்யூ, பி கிரேட்டர் தென் வேல்யூ கொடுத்தா என்ன ஆகும்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ நான் ஏக்கு ஒரு 10 கொடுக்குறேன். ஸோ பிக்கு ஒரு 20 கொடுக்குறேன். ரன் பண்ணி பாருங்கள், அவுட்புட் ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்து வராது. ஸோ இதை நான் முதல்லே சொன்னேன் உங்களுக்கு, புரிஞ்சுங்களா? சரி, நம்ம அடுத்தது இப்போ இஃப் எல்ஸோட ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பிரிண்ட் ஆஃப் a இஸ் கிரேட்டர் அது வரைக்குமே 3 ப்ரோக்ராமுக்கு ஒரே லைன் தான் வரும். அது கீழே மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த க்ளோஸ் கர்லி ஃப்ரேசஸுக்கு HCH மட்டும் எடுத்துகிட்டு ப்ரோக்ராம் டைப் பண்ணலாம் வாங்க. ஸோ எல்ஸ் எழுதிக்கிறோம். ஓப்பன் கர்லி ஃப்ரேசஸ், அடுத்த லைனில் பிரிண்ட் ஆஃப் ஸோ பிரிண்ட் ஆஃப் எழுதி டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கலாம். ஸோ a இஸ் கிரேட்டர், இதில் வந்து b இஸ் கிரேட்டர் கொடுக்கலாம். பிரிண்ட் ஆஃப் இந்த பிரிண்ட் ஆஃப்குள்ளே எல்ஸ் பிரிண்ட் ஆஃப்குள்ளே b இஸ் கிரேட்டர் கொடுக்கலாம். டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன் கொடுத்துங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ண எல்ஸு கீழே ஓப்பன் பண்ணி கர்லி ஃப்ரேசஸ் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு கெட் கேரக்டர் கொடுத்து மெயின் ஃபங்க்ஷனில் ஓப்பன் பண்ணி கர்லி ஃப்ரேசஸ்க்கு ஒரு கர்லி ஃப்ரேசஸ் கீழே க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ கம்பைல் பண்ணி பாருங்கள். ஸோ Alt+F9 கொடுத்து நீங்கள் கம்பைல் பண்ணலாம். மேலே போய் கம்பைல் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு எரர் எதுவும் காட்டல, 0 எரர் 0 வார்னிங் இருக்குது. ஸோ நம்ம இப்போ போய் ரன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் Ctrl+F9 கொடுத்து ரன் பண்ணலாம், மேலே போய் ரன் பண்ணலாம் ஷார்ட்கட் கீ.
ஸோ எந்த 2 நம்பர்ஸ் கேட்குது. இப்போ நம்ம ஏக்கு ஒரு வேல்யூ பிக்கு ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நான் கொடுக்குற வேல்யூ இல்லை, உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூ டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏக்கு 10 பிக்கு 5 கொடுக்குறேன். ஏ இஸ் கிரேட்டர். பார்த்தீங்களா, நான் வந்து ஏக்கு ஒரு வேல்யூ பிக்கு ஒரு வேல்யூ கொடுத்தேன். அது வந்து இஃப் கண்டிஷன்லேயே ட்ரூ ஆயிடுச்சு. அதனால் எல்ஸுக்கு போகவே இல்லை. அப்படியே உங்களுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் ஏக்கு ஒரு ஸ்மால் வேல்யூ பிக்கு ஒரு பிக் வேல்யூ கொடுத்ததுன்னா உங்களுக்கு வந்து எல்ஸ் ஃபால்ஸ், இஃப் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்ஸ் வந்து உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணி காட்டுற பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏக்கு மினிமம் வேல்யூ பி கிரேட்டர் வேல்யூ கொடுக்குறேன். ஸோ ஏ ஈக்குவல் டு 5 பி ஈக்குவல் டு 10. பார்த்தீங்களா, பி இஸ் கிரேட்டர் வந்துருச்சு. இஃப் ஃபால்ஸ் ஆனையும் அது வந்து எல்ஸுக்கு கம்பேர் ஜம்ப் ஆயிடுச்சு. ஸோ வந்து எல்ஸ் வந்து ட்ரூவாக இருக்குது, அதனால் பி இஸ் கிரேட்டர் வந்துச்சு. ஸோ எல்ஸும் ஃபால்ஸாக இருந்தால் அவுட்புட் ஸ்க்ரீனே வராது. ஸோ நம்ம அடுத்தது நெஸ்டட் இஃப் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு நான் சின்டாக்ஸ் பார்க்கும்போது சொல்லியிருப்பேன், 2 டைம்ஸ் இஃப் எல்ஸ் எழுதுறதுக்கு பேர் தான் நெஸ்டட் இஃப். ஃபஸ்ட்டு ஒரு இஃப் எல்ஸில் பாதி இஃப் எழுதிக்கிறோம், அடுத்து ஒரு ஃபுல் இஃப் எல்ஸ் எழுதிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எழுதின இஃப்க்கு மீதி ஒரு எல்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம கடைசியில் எழுதிக்கிறோம். அவ்வளோதான் நெஸ்டட் இஃப். ஸோ இப்போ நான் ப்ரோக்ராமாக எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எல்ஸ் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் ஏ கம்மா பி கொடுத்துக்கிறோம். அடுத்தது ஓப்பன் கர்லி ப்ரேசஸ் கொடுத்துட்டு பிரிண்ட் ஆஃப் கொடுக்குறோம். பிரிண்ட் ஆஃப் கொடுத்துட்டு உள்ள டபுள் கோட்ஸ்குள்ளே வேல்யூ கொடுங்க. பி இஸ் கிரேட்டர் அப்படின்னு கொடுங்க. ஸோ பி இஸ் கிரேட்டர் அப்படின்னு கொடுக்குறான். ஸோ அடுத்தது ஓப்பன் பண்ணிக்க கர்லி ப்ரேசஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் கொடுத்துருக்கோம், எல்ஸ் இஃப் கொடுத்துருக்கோம், அடுத்தது எல்ஸ் கொடுக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு எல்ஸ் கொடுப்போம். ஸோ நீங்கள் மாதிரி ப்ரோக்ராம் பண்ணும்போது கேபிட்டல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பைல் பண்ணும்போது எரர் காட்டும். ஸோ நீங்கள் வந்து ஸ்மால் லெட்டர் மட்டும் தான் கொடுக்கணும். எல்ஸ் பண்ணிட்டு ஓப்பன் கர்லி ப்ரேசஸ் பிரிண்ட் ஆஃப் கொடுக்கலாம். ஸோ மேலே ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஏ இஸ் கிரேட்டர், செகண்ட் பிரிண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா பி இஸ் கிரேட்டர். ஸோ அடுத்த பிரிண்ட் ஆஃபில் ஏ அண்ட் பி இஸ் ஈக்குவல் அப்படின்னு கொடுக்கலாம். ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன் வச்சுக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணியிருக்க கர்லி ஃப்ரேசஸ்க்கு பதிலாக க்ளோஸ் பண்ணிவிட்டு கெட் கேட்டை கொடுக்குறோம். அவுட்புட் ஸ்க்ரீன் ஸ்டேபிளாக நமக்கு நிற்கிறதுக்காக. கெட் கேட்டை கொடுக்குறீங்கன்னா அவுட்புட் ஸ்க்ரீன் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து உங்களுக்கு வந்து மறைஞ்சிரும். அது வந்து அவுட்புட் ஸ்க்ரீன் ஸ்டேபிளாக நமக்கு நிற்கிறதுக்காக தான் கெட் கேட்டர் கொடுக்குறோம். ஸோ க்ளோஸ் கர்லி ஃப்ரேசஸ். வாங்க இப்போ கம்பைல் பண்ணி பார்க்கலாம். ஸோ கம்பைல் ஆகலை, இருங்க மாதிரி கம்பைல் கொடுக்குறேன். என்டர் 2 நம்பர்ஸ். ஸோ இப்போ நம்ம 2 நம்பர் கொடுக்குறோம். 10 ஏவோட வேல்யூ 10 கொடுக்குறேன், பியோட வேல்யூ 5 கொடுக்குறேன். ஏ இஸ் கிரேட்டர். பார்த்தீங்கன்னா இது வந்து இஃப் பிளாக்லேயே கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. அதனால் அப்போயே உங்களுக்கு அவுட்புட் ஸ்க்ரீன் வந்துருச்சு. எல்ஸும் எல்ஸ் இஃப்பும் நம்ம கம்பைலர் வந்து ப்ரோக்ராமை ரன் பண்ணவே கிடையாது, இஃப்லேயே ரன் ஆகிருக்கும். ஸோ அடுத்தது ஏக்கு 5 பிக்கு 10 கொடுக்குறேன். அவுட்புட் பி இஸ் கிரேட்டர்னு வருது. ஸோ கம்பைலர் இஃப்பை ரன் பண்ணி ஃபால்ஸை வந்தோடனே எல்ஸ் போயிருக்கு. ஸோ அது வந்து ட்ரூ அப்படியே டிஸ்பிளே ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து எல்ஸ் இஃப்பை செக் பண்ணவே இல்லை. ஸோ அடுத்தது நம்ம 2 வேல்யூ ஈக்குவலாக கொடுத்து பார்க்கலாம். ஏக்கு 10 பிக்கு 10 கொடுங்க. ஸோ பி இஸ் கிரேட்டர் தப்பாக வருது. அப்போ நான் ப்ரோக்ராமில் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம், செக் பண்ணலாம். எங்கள் ப்ரோக்ராம் ஃபுல்லாக பாருங்கள் எரர் இருக்கான்னு. சரி நான் மறுபடியும் ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஏவோட வேல்யூ வேறு வேல்யூ கொடுக்கலாம். 140 110, பியோட வேல்யூ 10. அப்பவும் பி இஸ் கிரேட்டர் தான் வருது. ஸோ கண்டிப்பாக நான் ப்ரோக்ராமில் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு ஸ்மால் மிஸ்டேக் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா கம்பைலர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கம்பைலர் எரர் காட்டவே இல்லை. ஸோ ரன் பண்ணும்போது மட்டும்தான் வருது. ஸோ ஏதாச்சும் ரொம்ப மினிமம் ஸ்மால் மிஸ்டேக்காக தான் இருக்கும். ஸோ அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் வேல்யூஸ் மாறும். ஸோ இப்போ நம்ம இந்த எல்ஸுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் கொடுத்து பார்க்கலாம். ஸோ ஏ ஈக்குவல் டு பி கொடுத்து பார்க்கலாம்.
ஏ ஈக்குவல் டு பி கொடுத்து கம்பைல் பண்ணி பாருங்கள் எரர் ஏதாச்சும் காட்டுதா அப்படின்னு. கம்பைல் பண்ணலாம். ஸோ இப்போ நான் கம்பைல் பண்ணி பார்க்குறேன். Alt + F9. ஸோ எரர் காட்டுது. எங்கேன்னு பார்க்குறேன், எந்த லைனில் எரர் காட்டுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இப்போ நான் எழுதியிருக்க ஃபங்க்ஷனில் தான் எரர் காட்டுது. ஸோ அப்போ அந்த ஏ ஈக்குவல் டு பி அந்த லைன் வராது. ஸோ அந்த ஏ ஈக்குவல் டு பி ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ அந்த ஏ ஈக்குவல் டு பி ரிமூவ் பண்ணிட்டேன். வேறு எங்கே எரர் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலேருந்து ஒவ்வொரு லைனை செக் பண்ணி பாருங்கள் எங்கே எரர் இருக்குன்னு. ஸோ இங்கே எல்ஸ் இஃப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இஃப்பில் ஏ கிரேட்டர் தென் பின்னு கொடுத்துருக்கோம். எல்ஸ் இஃப்பில் பார்த்தீங்கன்னா ஏ கமா பின்னு கொடுத்துட்டோம். அங்கே வந்து ஏ லெஸ் தென் பி அப்படின்னு கொடுக்கணும். அது வந்து கண்டிஷன் டிசிஷன் மேக்கிங் தான் சொல்லியிருக்கேன் நான். ஸோ ஒன்றா கிரேட்டராக இருக்கணும், இல்லை ஸ்மாலாக இருக்கணும், இல்லை ஈக்குவலாக தான் இருக்கணும். ஸோ இப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒன்று எரர் காட்டுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்ஸ் இஎல்எஸ்இ எல்ஸுக்கு இஎல்எஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், இ போடல. ஸோ இ போட்டிங்கன்னா உங்களுக்கு கம்பைல் எரர் காட்டாது. ஸோ 0 எரர் 0 வார்னிங். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். இப்போ நான் ஏக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன், ஏக்கு 10 கொடுக்குறேன், பிக்கு ஒரு 5 கொடுக்குறேன். ஸோ ஏ இஸ் கிரேட்டர். இஃப் பிளாக்லேயே கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ எல்ஸ் பிளாக்கும் எல்ஸ் இஃப் ரன் ஆகலை. ஸோ அடுத்தது ஏக்கு வந்து நம்ம மினிமம் வேல்யூ கொடுக்கலாம் 5, பிக்கு 10 கொடுக்கலாம். ஸோ பி இஸ் கிரேட்டர். இஃப் ஃபெயில் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்ஸ் பிளாக் ட்ரூ ஆகிறதுனால எல்ஸ் பிளாக்கோட வந்துருச்சு. ஸோ அடுத்து நம்ம மறுபடியும் ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ நம்ம 2 வேல்யூ ஈக்குவலாக கொடுக்கலாம். 10 10 ஏ பார்த்தீங்களா, ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல் வந்துருச்சு. ஃபஸ்ட் நான் கொடுக்கும்போது எரர் காட்டுச்சுல்ல. நம்ம இதுக்கு இப்போ வேறு வேல்யூ கொடுக்குறேன் பாருங்களேன். என்ன வேல்யூ கொடுக்கலாம்? ஸோ 150, பிக்கு ஒரு 150 கொடுப்போம். கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல். அவ்வளோதான் கைஸ். நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிட்டு ஏக்கு ஒரு 1000, பிக்கு ஒரு என்ன வேல்யூ கொடுக்குறேன், பிக்கு ஒரு 1 கொடுக்குறேன். 1 கொடுத்துட்டு என்டர் கொடுப்போம். என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஏ இஸ் கிரேட்டர். பார்த்தீங்களா, எல்லா வேல்யூ உங்களுக்கு அவுட்புட் கரெக்டாக வந்துருச்சு. இவ்வளோ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம். சரி, அடுத்து நம்ம ஃபைலை சேவ் பண்ணலாம். எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபைல் போயிட்டு நீங்கள் சேவ் கொடுக்கலாம். ஒரு F2 ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சேவ் கொடுக்கலாம். ஸோ நான் இப்போது சப்ஸ்கிரைப் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இந்த ஃபைலை சேவ் பண்ணும்போது .c கொடுத்து சேவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபைல் சேவ் ஆகும். சேவ் கொடுக்கலாம். ஸோ காய்ஸ், அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராம். உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தது லேடர் ப்ரோக்ராம், அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா லேடர் ப்ரோக்ராம் இதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பம், அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நம்ம அது நாளைக்கு அந்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மெசேஜ் போடுங்க, நான் கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். நம்ம பேசிக்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராமிலிருந்து ஹை லெவல் ஆஃப் சி ப்ரோக்ராம் வரைக்கும் போகலாம். ஃபஸ்ட் நம்ம ரொம்ப பேசிக்ஸாக பார்க்குறோம். ஸோ தேங்க்யூ.